வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 14ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ். இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பைவட் பாயிண்ட்ல நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட் கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 23,644 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,756 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,836 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,452 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,372 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,260 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2 ஹவர் சார்ட். நம்ம பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட அளவுகள் சப்போர்ட் லெவல், அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் இந்த 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டர்ம் ட்ரேடிங்க்கும் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் செட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதோட மூவ்மெண்ட்டை வச்சு இந்த இடவை பார்த்தீங்கன்னா 23,500 23,500லேருந்து 23,300 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கலாம். இரண்டாவது ஜோன் பார்த்தீங்கன்னா 23,300லேருந்து 23,100 வரைக்கும் இன்னொரு லெவல் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த லெவலில் நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணுதான்னு நம்ம தொடர்ச்சியாக செக் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் நமக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23,600லேருந்து 23,750 வரைக்கும் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 750லேருந்து 24,000 வரைக்கும் அடுத்த ஜோன் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனுக்குள்ள ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸும் மூவ் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் நிறைய நடக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு பாசிட்டிவ்ல தான் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இறக்கத்தை பார்த்துக்கிட்டே வரும். அதனால ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட மூமெண்ட்டில் கடைசியில் முடியும் பொழுது நமக்கு செல்லரோட பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் முடிஞ்சிருக்கு. நமக்கு இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கும் பாசிட்டிவ்ல அதிகமாக மூவ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலே அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறதுக்கு உறுதி கிடையாது. இப்போ தொடர்ந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய இறக்கம் 300 பாயிண்ட்டுகள் 400 பாயிண்ட்டுகள் கிட்ட நம்ம மைனஸ்ல பார்த்ததுனால ஒரு சின்ன கரெக்ஷன் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்மளோட இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நமக்கு உறுதிப்படுத்தும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ். இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ், 3 சப்போர்ட் லெவல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்லேயே நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். 50,513 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு மேலேயும் இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 50,848 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 51,135 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே இறங்குச்சுன்னா 49,891 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 49,604 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 49,269 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலை டச் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்த சப்போர்ட் லெவல் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 49,950லேருந்து 650 வரைக்கும் ஒரு ஜோன் நம்ம செட் பண்ணிக்கலாம். 650லேருந்து 49,050 வரைக்கும் நம்ம இரண்டாவது சப்போர்ட் ஜோனை செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோன்களெல்லாம் பவுன்ஸ் பேக் ஆகுதா
இல்ல இந்தையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே மூவ் ஆகுதா பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம அதாவது இந்த இடத்துல இப்படி மூவ் ஆகுதா இல்ல இப்படி மூவ் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வச்சு நம்ம கணிச்சுக்கலாம். மேல பார்க்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா 50,200 பிரேக் அவுட் பண்ணணும். 50,200 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும்போது 50,500 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் பாசிட்டிவ்ல ஓபன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் நமக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி கிடையாது, அடுத்த வாரம் தான் இருக்கு. அதனால நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சு ட்ரேடிங்கும் பண்ணலாம். பிரீமியம் அமௌண்ட்டும் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப கவனமா நம்ம ட்ரேடிங்கை பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 hour சார்ட்ல நமக்கு முதல் பாதி மூமெண்ட்ல நமக்கு பாசிட்டிவ்ல இருந்தாலும் இரண்டாவது பாதி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல முடிஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு ஓப்பனிங்கே நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.